ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 1 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவோப்ஸு, சிஸ்டம் அட்மின், ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி ரோல்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளவுட் டெக்னாலஜிஸில் பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடபிள்யூஎஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் நேராக பெங்களூர் ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க ரெஸ்யூம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அட்டாச்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பிடிஎஃப் டாக்குமெண்ட் எப்படி வேணாலும் உங்கள் ரெஸ்யூமை அட்டாச் பண்ணலாம். பிடிஎஃபாக இருந்ததுன்னா வியூ பண்ண நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பிடிஎஃபாக வச்சா பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி டாக்குமெண்ட்டாக வச்சுருந்தாலுமே, பிடிஎஃபாக வச்சுருந்தாலுமே, இல்லை டெக்ஸ்ட் ஃபைலாக வச்சுருந்தாலுமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அட்டாச்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கவர் லெட்டர் கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கவர் லெட்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ கவர் லெட்டரும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப், டாக்குமெண்ட், டெக்ஸ்ட் எதில் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே அட்டாச்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் கவர் லெட்டர் நீங்கள் அட்டாச் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் இருக்கும் இல்லையா, அது இந்த இடத்துல காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.